Hello guys, welcome back to our channel Rajshekhar Bala Edu. நம்ம சேனல்ல இருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமாக ரெகுலரா வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா அதை நீங்க பார்த்துட்டு அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நேற்று ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா காலேஜஸுக்கும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு காலேஜா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் அந்தந்த காலேஜினுடைய வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய லைவ் டெமோ ஒரு காலேஜினுடைய இது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எந்த காலேஜ்னா திரு கொளிஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் விருத்தாச்சலம். ஸோ அந்த காலேஜினுடைய ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் 1 ரேங்க் லிஸ்ட், பார்ட் 2 ரேங்க் லிஸ்ட், பார்ட் 3 ரேங்க் லிஸ்ட்னு 3ஆ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம லைவ் டெமோவா பார்க்கலாமா? அதை போய் பார்க்கணும்னா பாருங்க, லிங்க் இதில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்க அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் TKGAC.in திரு கொளிஞ்சியப்பர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய வெப்சைட்டு. இது ஹோம் பேஜ். இதில் போனீங்கன்னா பாருங்க கீழே இருக்கும் ஸ்பெஷல் இதை எதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது வந்துடும் ரேங்க் லிஸ்ட். இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன், NCC இதெல்லாம் நேற்றே பார்த்துட்டோம். பார்ட் 1 ரேங்க் லிஸ்ட், பார்ட் 2 ரேங்க் லிஸ்ட், பார்ட் 3 ரேங்க் லிஸ்ட்னு இருக்கும். நீங்க வந்து பார்ட் 1 BA தமிழ் லிட்ரேச்சருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். BA இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அப்ளை பண்ணா பார்ட் 2 கிளிக் பண்ணி உங்க ரேங்கை பார்த்துக்கலாம். இல்லை நீங்க அதை தவிர மற்ற BA BSc BCom இது மாதிரியான அதர் கோர்சஸ் தான் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இது பார்ட் 3 கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்ட் 1 வந்து கிளிக் பண்றேன். ஸோ பார்ட் 1 ரேங்க் லிஸ்ட் பாருங்க இருக்கு. ஓகேவா? மொத்தம் பார்ட் 1 மார்க்கை வச்சு ரேங்க் லிஸ்ட் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரேங்க் பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் லெஃப்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் கால ரேங்க், இது நேம், உங்க அப்ளிகேஷன் நம்பரு, கம்யூனிட்டி இருக்கு. நீங்க தமிழ் பார்ட் 1 BA தமிழ் லிட்ரேச்சர் தான் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தமிழ் மார்க்கை மட்டும் தான் 100க்கு எவ்வளவோ அதை மட்டும் எடுத்து ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்ட் 2. ஸோ பார்ட் 2 வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் வந்துடும். ஓகேவா? இங்கிலீஷ் மார்க் தான் இங்க பார்ட் 2க்கு எடுத்துக்கணும். இது ரேங்க்கும் இதுல வந்து அக்ரிகேட் மார்க் எவ்வளவு அப்படிங்கறத அவங்க அப்ளை பண்ணிருக்காங்க இல்லையா? எல்லாருக்குமே தமிழ் இங்கிலீஷ் இருக்கும். ஆனா இந்த கோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணவங்களுடைய லிஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வந்து கிளிக் பண்றேன். பார்ட் 3 கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்க இதான் ரேங்க் லிஸ்ட் வந்துடும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 430 பக்கம் இருக்கு. பார்ட் 3 அப்படிங்கிறப்ப எந்த கோர்ஸ்ன்னு செப்பரேட்டா கோர்ஸ் வைஸ், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் மேட்டுப்பாளையம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் கொடுத்திருந்தேன். அதுல வந்து ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாவே ரேங்க் லிஸ்ட் இருந்தது. ஆனா இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அந்த காலேஜுக்குன்னு சொல்லி BA தமிழ் BA இங்கிலீஷ் தவிர வேற எந்த கோர்ஸ் கேட்டிருக்காங்களோ அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை கண்டினியூஸா அப்படி கொடுத்துட்டாங்க, ரேங்க் அப்படி கொடுத்துட்டாங்க. இதுல எந்த கோர்ஸ் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த கம்யூனிட்டியில எந்த ரேங்க் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜ் இதெல்லாம் வரும். ஸோ அதனால இதை ஃபுல்லா பார்த்து நீங்க ரேங்க் லிஸ்ட், இந்த காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உடனே வந்துடும். நீங்க அப்டேட் இன்ஃபர்மேஷனோட இருக்கலாம். உங்க காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் நீங்க எந்த ரேங்க் அப்படிங்கிறதால ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தேங்க்யூ.